இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. எப்பயுமே உங்களுடைய தலையில வந்து நரைமுடிய பார்க்கவே முடியாதுங்க. முடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா கருகருன்னு நீளமா வளரும். முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்ற பிரச்சனையே இல்லாம, நம்மளுடைய முடிகள எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்த நீங்க நைட் டைம்ல செஞ்சு வச்சுட்டு படுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நேச்சுரலா செய்றதுனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வராதுங்க. இந்த மாதிரி கொத்து கொத்தா முடி வந்து நம்மளுக்கு வரவே வராது. அதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகள் எப்பயுமே நிரந்தரமா கருமையாவே இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் நாள் நைட்டு ஒரு 3 விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாதாரணமா ஒரு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துட்டு அதுல 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆளி விதை சேர்த்துக்கலாங்க. ஆளி விதையோடனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ அதோட வந்து ஒரு பாதி பீட்ரூட்டோட தோலும் மாதுளம் பழம் இருக்கு அதோட தோலையும் நம்ம இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல. இது ரெண்டுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு நீளமா வளர்த்து கொடுக்கும். நம்ம சேர்த்த ஆளி விதை இருக்கு இல்லையா, அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா மென்மையாக்குங்க. பார்க்கறதுக்கே அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பட்டை துண்டு நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, ஒரு 1-2 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி வந்து அரை பாதியா ஆகணும். அதாவது 2 டம்ளர் ஊற்றணும் இல்லையா, அது 1 டம்ளரா ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சிடணும். இதை வந்து நம்ம நைட்ல செய்து வச்சுக்கணுங்க. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொன்று 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுல 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1.5 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2-3 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு வச்சிடணுங்க. இதை நைட்ல நம்ம ஊற வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி வெந்தயமும் தயிரும் நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கொடுக்குங்க. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டை ஆயில் வந்து நம்ம நைட்டே நம்மளுடைய தலையில தடவிக்கணுங்க. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. இப்போ பாருங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை இரும்பு கடாயில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ நீங்க வந்து இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இரும்பு கடாயில நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா, அவுரி பொடி தாங்க. இண்டிகோ பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்க போறோம். இண்டிகோ பவுடர் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். இந்த ஹேர் டை ஆயில்ல நம்ம இந்த இண்டிகோ பவுடரை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாங்க. கருஞ்சீரகத்தை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து வழுக்கத்தலையில கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் தான் இந்த நெல்லிக்காய் பொடி. 3யுமே ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கலரும் நல்லா மாறணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து சிம்லயே வச்சு வறுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம பல்காவும் செய்து வச்சுக்கலாங்க. பொடிகளை வந்து நிறைய சேர்த்து நீங்க வறுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 50 ml ஹேர் டை ஆயிலுக்கு உண்டான பொருட்கள் தான் இப்போ நான் வந்து சேர்த்திருக்கேன். அவுரிப்பொடி 2 டீஸ்பூன், கரிஞ்சீரக பொடி 1 டீஸ்பூன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன். இது 3யுமே நம்ம வறுத்துட்டு இப்போ இதோட 50 ml
தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறேன். இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 50 ml தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை ஊத்துனோடனே பாத்தீங்கன்னா கலர் பாருங்க, ஹேர் டே ஆயிலோட கலர் வந்து நல்லா கருகருன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம பதமா காய்ச்சி எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நல்லா வந்து அடியிலெல்லாம் வந்து பொடி போய் உளுந்துராம நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டா கொதிக்கணும், புகை வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதுல நுரையெல்லாம் வராது. ஏன்னா நம்ம பொடியை வறுத்துட்டு தான் சேர்க்கிறோம் இல்லையா? ஈரத்தன்மை இருக்காது. இப்ப பாருங்க லைட்டா புகையும் வந்துருச்சு, ஆயில் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நைட்டு பூரா நீங்க அப்படியே வந்து கடாயிலே வச்சிடணுங்க. இதை நீங்க பல்கா செய்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல்ல வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து இப்போ இன்னைக்கு நைட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம நைட்டே நம்ம தலையில அப்ளை பண்ணிடணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம தலையிலே இருக்கு மாதிரி வச்சிருங்க. மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்ல ஷவர் கேப்போ நீங்க பயன்படுத்தி நைட்டு தூங்கி எந்திரிச்சுக்கலாம். ஓகேவா? மார்னிங் எந்திரிச்ச உடனே தான் மற்ற வேலைகளை பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து சீரம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நைட்டு தான் அதையும் நம்ம செஞ்சு வைக்கிறோம். இந்த ஹேர் டே ஆயில், சீரம், அப்புறம் நம்ம வெந்தயமும் தயிரும் ஊற வச்சிருக்கோம். அது என்ன பண்ண போறோம் மார்னிங் எந்திரிச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களை நைட்ல செய்து வச்சுட்டு நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து பராமரிச்சுட்டு வரலாங்க. வேற ஹேர் டை வந்து அப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு சீரமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி அப்படியே 1 டம்ளரா வந்து சுண்டி வந்துருச்சு. நம்ம இதுல வந்து பிளாக்ஸீட் சேர்த்திருக்கோம் இல்லையா? அதனால இது நல்லா ஜெல்லியா இருக்கும். அப்படியே ஜெல் ஃபார்மட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த சீரம் வந்து கிடைக்கும். அவ்வளோ நல்லதுங்க. நம்மளுடைய முடிக்கு வந்து இந்த சீரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம 3 விஷயத்தையுமே நைட்ல செய்து வச்சாச்சுங்க. இப்ப நம்ம வந்து இந்த 3ஐயும் அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு சீரம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க மார்னிங் வந்து சீரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா வந்து ஊறி போய் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணியில நல்லா ஊறிட்டு ஒரு சூப்பரான ஹேர் டே சீரம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சீரமை இப்ப எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு நல்லா வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போறோம். இப்ப நல்லா வந்து அழுத்தி வடிகட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்மேட்ல வந்துருச்சு இல்லையா? அதனால வந்து வடிகட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து அந்த இதுல வந்து சுரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஜெல் ஃபார்மேட்ல நம்மளுக்கு இந்த சீரம் கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா கன்சிஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா? இதை அப்படியே நம்ம தலையில அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் growth செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி இளநரை இருக்கிறவங்க அவங்களுடைய வெள்ளை முடிகளை உடனே காலி பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநரை பிரச்சனையே இருக்காதுங்க. அதே மாதிரி ஹேர் டே அப்ளை பண்ணணும் அப்படின்ற வேலையே இல்லைங்க. இப்ப பாருங்க சூப்பரா நம்மளுக்கு ஜெல்லு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். நம்ம நைட்டே வந்து பாத்தீங்கன்னா தலையில எண்ணெய் வச்சிட்டோம் இல்லையா? அதை வந்து நல்லா வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து கையில எடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணுங்க. ஏன்னா ஷாம்பு போட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிருக்கோம். ஏன்னா தலையில வந்து ஆயில் இருக்கும். ஓகேவா? நார்மல் வாட்டர் வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போட்டுட்டு. அதுக்கப்புறமா இந்த ஜெல்லை, அதாவது சீரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஸ்கேல்ப்ல இருந்து நுனி வரைக்கும் அப்படியே வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிருங்க. தலையில நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருங்க. நம்ம நைட்டு அப்ளை பண்ண ஆயிலும் இப்ப நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சீரமையும் பயன்படுத்திட்டோம். இந்த சீரம் வந்து நம்மளுடைய ஹேர் growth வந்து 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொத்தா முடி கொட்டுதுன்னு கவலைப்படுறீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த சீரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதுல அவ்வளோ வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய ஹேர் growthக்கு எவ்வளவு ஜெல்லியா நம்மளுக்கு
கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இதை எத்தனை நாள் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ல கேட்பீங்க இல்லையா, வாரத்துக்கு 2 வாட்டி நீங்க இதை ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்து பாருங்க. சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. இந்த 3 விஷயத்த நைட்டே செஞ்சு வச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளரும், நல்ல சில்கியா முடி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதனால நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து நைட்டு வந்து ஊற வச்சோம் இல்லையா வெந்தயம் தயிர்ல, இப்ப வந்து அதை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து நம்ம இன்டேக்கா எடுத்துக்கலாம். எவ்வளவுதான் நம்ம வெளியில அப்ளை பண்ணாலும் நம்ம உடம்புக்குள்ளார வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா இன்டேக்கும் ரொம்ப முக்கியங்க. ஹேர் குரோத்துக்கான இன்டேக்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே நம்ம அப்ளை பண்ற அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அதுல வந்து ஒரு பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு நீளமா வளர்த்து கொடுக்கும். இதை வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அந்த தயிரோடைய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா, அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி குடிக்கலாம், இல்லை நீங்க வடிகட்டாம கூட அப்படியே குடிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை நீங்க வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. முடிஞ்சா ரெகுலராகவே நீங்க பண்ணுங்க, குடிச்சிட்டு வாங்க. இல்லைன்னா வாரத்துல 2 வாட்டியாவது நீங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நீங்க வந்து இந்த 3 விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். வெள்ளை முடி எட்டியே பார்க்காதுங்க. சூப்பரான நேச்சுரலான முறையில நம்மளுடைய வெள்ளை முடிகளையும் நம்மளுடைய ஹேர் குரோத்தையும் நம்மளுடைய ஹேர் ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹேருக்கு உண்டான வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்குது. நீங்க பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.